தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அவியல் நம்ம அன்றாட சமையலில் செய்யக்கூடிய ஒன்று, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவியலோட சிறப்பு என்னென்னா, பல காய்களுடைய தொகுப்பு, அதன் சுவைகளின் கலவைன்னு சொல்லலாம். சினிமாவையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியே சொல்லலாம். பல காட்சிகளின் தொகுப்பு, அதோடைய சுவைகளின் கலவை. அந்த மாதிரி சிறப்பான திரைப்படங்களை ரசனையாக கொடுக்கக்கூடிய படக்குழுவினரில் ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு படக்குழுவினர் தான் இன்றைக்கி நம்ம அரங்கத்தில் சந்திக்க போகிறோம். அவியல் திரைப்படத்தோட படக்குழுவினர். முதல்ல இந்த அரங்கத்துக்கு வந்ததுக்கு நன்றி. நல்ல ஒரு திரைப்படத்துக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கோம். அந்த திரைப்படத்தை எங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. அதுக்கு முன்கூட்டி எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த குழுவில் வந்து எங்களுக்கு பரிச்சயமான முகங்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ முதல்ல நான் எல்லாரோட பெர்மிஷனோட இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் கிட்டே இருந்து ஆரம்பிக்கிறேன். சார், இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் எங்களுக்கு ரொம்ப பரிச்சயமானவர், ரொம்ப பிடிச்சவர் ரசிகர்களுக்கெல்லாம். பட் இன்றைக்கி வந்து உங்களை நிறுவனர் கார்த்திக் சுப்ராஜ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்டோன் பெஞ்சோட நிறுவனர் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய கனவுகள் மட்டும் நனவாகாமல் பல புதியவர்களுடைய நல்ல திறமையானவர்களுடைய கனவுகளை நனவாக்கும் வகையில் நீங்கள் ஸ்டோன் பெஞ்சுன்னு ஒரு நிறுவனத்தை நிறுவி அதன் மூலமாக பல பேருக்கு வாய்ப்புகள் தந்துட்டு வரீங்க. ஸோ ஸ்டோன் பெஞ்ச் பற்றி முதல்ல எங்களுக்கு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நம்ம படத்தை பற்றி நிறைய பேசுவோம். ஸ்டோன் பெஞ்ச் அப்படின்ற இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸாக நான் தனியாக இண்டிபெண்ட்டாக ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருந்த டைத்துலேயே வந்து ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ் ப்ரெசன்ஸ்னு சும்மா ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டைட்டில் போட்டு பண்ண ஆரம்பித்த டைம் அது. அதுக்கப்புறம் ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும், எஸ்பெஷலி ஃபார் இந்த ஃபில்ம் மேக்கிங் ரிலேட்டடான விஷயங்கள். வேறு ஃபீல்டு, ஐ மீன் நாட் ஓன்லி லைக் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் மட்டும் இல்லாமல் லைக் ஃபிலிம் கேஸ்டிங், அப்புறமேட்டு ஷார்ட் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வி ஸ்டார்டட் அ கம்பெனி கால்டு ஸ்டோன் பெஞ்ச். அதில் நிறையா விஷயங்கள் பண்ணுறோம், லைக் டெக்னிக்கலி ஆஸ் வெல் அஸ் ப்ரொடக்ஷன் விஷயம்லாம். அதில் இந்த மாதிரி இந்த இண்டிபெண்டன்ட் ஃபில்ம்ஸ், இண்டிபெண்டன்ட் கண்டென்ட், அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் வந்து ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசரில் ப்ராப்பர் ஃபன் பண்ணி பண்ணுற படங்களுக்கு மீறி இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க. இப்போ நாலு இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கராக இருந்தோம்னா நம்ம நிறையா இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவ்வளோ சுலபத்தில் நம்ம வந்து ஒரு சில்வர் ஸ்க்ரீனில் பார்க்க முடியாத மெயின் ஸ்ட்ரீமாக பார்க்க முடியாத ஸ்டோரிஸ் அண்ட் கண்டென்ட்டை பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி படங்களை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுன்ற ஒரு ஐடியா இருந்துச்சா. ஸோ அதில் தான் ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து வி ஸ்டார்டட் இன் ஐடியா ஆஃப் கிரியேட்டிங் லாட் ஆஃப் ஃபில்ம்ஸ், கிரியேட்டிங் லாட் ஆஃப் நியூ இண்டிபெண்டன்ட் கண்டென்ட்டை வந்து கொண்டு வரணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆந்தாலஜி ஃபில்ம்ன்ற ஒரு ஜானர் இருக்குது. ஆந்தாலஜி அப்படின்றது என்னென்னா, இப்போ யூஸ்வலாக நீங்கள் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கதை, ஒரு ஹீரோ, ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட், ஆன்டாகனிஸ்ட், அவங்களோட ஸ்டோரி நோக்கி போகும், 2 hours கண்டென்ட் இருக்கும். பட் ஆந்தாலஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கதைகள் இருக்கும். அதில் ஒரே படத்தில் வந்து ஒரு 4 கதைகள், 5 கதைகள், 6 கதைகள்ன்ற மாதிரி இருக்கும். ஒவ்வொன்றும் ஒரு பர்டிகுலர் ஃபில்ம் மேக்கர், ஒரு இயக்குனர் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொன்றும் ஒரு ஆக்டர் வச்சுருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜானரில் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்படி பண்ணும்போது வந்து என்னென்னா நிறையா புது கதைகள் சொல்ல முடியும், நிறையா புது இயக்குநர்கள் உள்ளே வருவாங்க. இதில் வந்து 5 ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து 5 கதைகள் டிரெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் சில ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்திருக்காங்க, சில பேர் பிஸியாக எங்களுக்காக அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக. நான் மொத்தம் இதில் வந்து 5 ஃபில்ம் மேக்கர்ஸ். அதில் வந்து ஷமீர் சுல்தான் ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்கார். அப்புறம் மோஹித் இங்கே வந்திருக்காரு, மோஹித் சர்மா. ஸோ மோஹித் ஃபில்ம் பண்ணியிருக்காரு. அப்புறம் லோகேஷ்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் வந்து இப்போது ஒரு தனியாக ஃபீச்சர் ஃபில்ம் ஒன்று டிரெக்ட் பண்ணிட்டு இருக்கனால அந்த வேலையில் இருக்கனால வர முடியல. அப்புறம் குரு சாமரன் சொல்லிட்டு அவரும் ஒரு புது ஃபில்ம் மேக்கர். அவருக்கு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சுன்றனால ஹனிமூனில் இருக்கார். அதெல்லாம் வர இவங்க எல்லாம் போக வந்து அல்ஃபோன்ஸ் புத்திரன், அதாவது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு டிரெக்டர்னா நேரம் அண்ட் பிரேமம் டிரெக்டர் அவர். ஸோ அவர் பண்ண ஒரு ஃபில்மும் இதில் இருக்குது. ஸோ அவராலேயும் வர முடியல. மீன் ஸோ இவங்க 5 பேர் இயக்கின படங்கள்லாம் இந்த அவியல். பாபி சாரை கேட்கலாம். சார், நீங்கள் சொல்லுங்கள், இந்த படத்தை, அவியல் படத்தை பற்றி உங்களுடைய கண்ணோட்டம் இல்லை கருத்து. ஏன்னா இப்போ வந்து சார் சொன்ன பாரு, ஒரு படத்தில் ஒரு ஹீரோ, அந்த கதை வந்து அந்த ஹீரோவை சுற்றி அமைஞ்சிருக்கு. இது மாதிரி மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம்ஸ் பண்ணுற ஹீரோவாக நீங்கள் வளர்ந்து வந்துட்டீங்க. இதுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி சின்ன குட்டி குட்டி கதைகளோட கோர்வையாக இருக்கிற ஒரு படத்துலேயே நீங்கள் உங்களையோ அசோசியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த படம் கண்டிப்பாக ரொம்ப உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ டெல் அஸ் அபவுட் தட். எலி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேன். ஆமாம், அது அந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிவின் பவுலி, ராம், இந்த மாதிரி 4-5 பேர் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சொன்னால் அது புரியாது. படம் பார்க்கும்போது எண்டில் ஒரு பஞ்ச் வரும், அடப்பாவிகளா அந்த மாதிரி இருக்கும். அதுதான் கதை. வேறு ஏதாவது ஒரு சிறப்பு அம்சம் நிவின் பாலியோட கேரக்டர் பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அந்த படத்தில். இல்லை, அது நான் சொல்லதோட நீங்கள் படம் பார்த்தா சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டீங்க. சொன்னால் அந்த எலிமெண்ட் போய்டும், அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் போய்டும். ஓகே. மற்ற ஆர்டிஸ்ட் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்க உங்கள் படத்தில்? நிவின் பவுலி, ராம். உங்களுடைய கதை? ராம். உங்களுடைய கதையோட இயக்குனர்
அல்ஃபோன்ஸ் புத்திரன். ஓகே அல்ஃபோன்ஸ் ராஜேஷ் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஓகே. அடுத்து அர்ஜுன் நீங்கள் சொல்லுங்கள். நான் நடித்த படம் வந்து ஸ்டோரி வந்து டைரக்ட் பண்ணது குரு அப்படின்னு ஒரு டேரக்டர். அவர் தான் ஹனிமூன் போயிருக்காரு. அந்த படத்துக்கு வந்து என் கூட தீபக், சரத் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. அவருடைய முதல் படமா அது? ஆமாம், குருவோட முதல் படம் தான் அது. இது வந்து ஒரு ட்ராவல் ஸ்டோரி. இது ஆக்சுவலாக ஃபுல்லாக ஒரு காமெடி எல்லாமே இருக்கும். ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எல்லாமே மிக்ஸ்டாக ஒரு நல்ல ஒரு கமர்ஷியலாக இதுவாகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு என்டர்டெய்னிங் ஃபேக்டராகவும் இருக்கும். தீபக் சார் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய திரைப்படம் உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த படத்தில் உங்களுடைய கதாபாத்திரம் ரொம்ப சிறப்பாக, உங்களோட நடிப்பும் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. ரசிகர் மனசில் ஒரு இடம் பிடிச்சிருந்தீங்க. ஸோ இந்த படத்தில் உங்களுடைய தொடர்பை பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி ஃபஸ்ட்டு குருஸ்மாரன் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் அந்த படத்தில். ரொம்ப ஜாலியான ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு நல்ல ட்ராவல் பேஸ்ட் ஸ்டோரி. அதே மாதிரி இன்னொரு ஃபிலிம் வந்துட்டு லோகேஷ்ன்றவர் டைரக்ட் பண்ணார். அதுலேயும் ஒரு ஃபிலிம் மேக்கர் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் அந்த படத்தில். ஓகே, ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு லான்ச் கிடைக்கிறது. ஏன்னா ஷார்ட் ஃபிலிம்ஸ் பேஸாக இருந்தது, அதை நிறைய பண்ணியிருந்தேன் முன்னாடி. ஸோ இந்த லெவலுக்கு வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லெவல் நல்ல ஒரு ஸ்கேலில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். 5 கதைகள் இருக்குது இந்த படத்தில், 5 வெவ்வேறு படங்கள்னு சொன்னீங்க. அதோட கதைகளை வந்து நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, எப்படி தேர்வு செஞ்சீங்க, அதுக்கான டெக்னீஷியன்ஸை எப்படி தேர்வு செஞ்சீங்க? அது என்னன்னா, நான் அவியல் வந்து எப்படின்னா ஓவராலாக எல்லாத்துலையும் ஒரு கனெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஹியூமர் ஓரியன்டட் ஒரு காமெடி தான் வந்து இதில் மெயினாக எல்லா ஸ்டோரியும் கனெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கும். இன்னொன்று அந்த அந்த அவங்க எடுத்துக்கிட்ட ஐடியாவோட அந்த ஃப்ரெஷ்னஸ் அண்ட் ஒரு சின்ன வியர்ட்னஸ் இருக்கும் எல்லாத்துலேயுமே. அது வந்து அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா புரியும். எல்லா ஃபிலிம்ஸ்லேயுமே வந்துட்டு ஒரு குவர்க்கியான ஒரு வியர்டான ஒரு ஐடியா, அதை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது நம்மளுக்கு ரொம்ப புதுசாக இருக்கும். ஸோ அதுதான் இதோட கனெக்டிங் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். அவியலோட த ஹியூமர் அண்ட் தி வியர்ட்னஸ், இந்த வியர்ட் ஹியூமர், த வியர்ட் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அதுதான் அந்த என்டையர் ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா நான் 5 படமே அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி இவர் பாபி அண்ட் நிவின் பண்ணதெல்லாம் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது, அது படம் பார்த்தா தான் அது. ஸோ எனக்கு இந்த ஓவரால் இந்த படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுல வந்து என்ன ஒரு சந்தோஷமான விஷயம்னா ஹியூமர் தான். பட் நம்ம நார்மல் மற்ற படங்களில் பார்க்குற ஹியூமர் அந்த மாதிரி இது இல்லாமல் ஒரு இந்த கான்செப்ட் வைஸே வந்து ஒரு வியர்ட்னஸ் இருக்கும். அது தட்ஸ் த ஹைலைட் ஆஃப் திஸ் ஃபிலிம். மோஹத், நீங்கள் சொல்லுங்கள். உங்களுடைய படத்தை பற்றி சொல்லுங்கள். ஒரு இயக்குனராக நீங்கள் வந்து இந்த படத்தில் முதன்முறை அறிமுகமாகறீங்க இல்லையா? ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சதை பற்றியும் சொல்லுங்கள். ஸோ என் ஃப்ரெண்ட் ரோஹித் தான் ஏற்றினான் பார்த்தேன். ஸோ அவன் ஏற்றினோடனே எனக்கே கொஞ்சம் வேடாக இருந்துச்சு அவர் சொன்ன மாதிரி. ஸோ நானே அவனை மேலே கீழும் பார்த்தேன் வாட்டி. அப்புறம் பட் வி ஹேட் கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்கிரிப்ட். ஸோ நாங்கள் சரி உள்ளே போய் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் பண்ணி முச்சாச்சு. ஸோ பட் தென் அதுக்கு வந்து இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸோ இப்போ அவியலில் ஒன் ஆஃப் த ஃபிலிம் ஆகுதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஐ ரியலி லைக் டு தேங்க் ஹிம் ஃபார் தட். ஸோ ப்ரொடக்ஷன் வைஸ் வென்ட் ஆன் வெரி ஸ்மூத். ப்ரொடக்ஷன் முடிஞ்சோடனே அவங்கள லைக் இட் வென்ட் ஆன் வித் அவியலோட கோஆப்ரேட் பண்ணியாச்சு. கோஆப்ரேட் பண்ணோடனே தே டுக் இட் ஃபார்வர்ட். பொண்ணு விஷயத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப தேடினோம். ஹீரோயின் ரொம்ப தேடினோம், ரொம்ப கஷ்டம். அப்புறமா இவங்க வந்து டேட்ஸ் கேட்டோம் இவங்ககிட்ட. இல்லை ஹீரோயின் தேடினீங்க, கிடைக்கல. ஏச்சு கேட்டோம், யோசிச்சாங்க. அப்போ ஒரு 2 நாள் கெஞ்சணும். ஏன் யோசிச்சேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க. அப்புறமா சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ். எங்களுக்காக அதை சொல்லணும். நீங்கள் 2 நாள் கெஞ்சணும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 நாள் கெஞ்சணும். அவங்க தனியாக கெஞ்சா, நான் தனியாக கெஞ்சினேன். அப்போ எங்கள் ஈபி தனியாக கெஞ்சாங்க. ஸோ கெஞ்சி ஒத்துக்கினாங்க ஒரு வழியா. கும்பலாக போய் பட்டுன்னு காலைல. ஆமாம், கும்பலாக போயிட்டோம். பட் தென் அதுக்கப்புறம் கூட 5 நாளில் தந்தாங்க. 5 நாளில் நீ முச்சா நாங்கள் ஓகே ஒத்துக்கன்னு சொல்லிட்டு, ஓகே சரி 5 நாளில் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 நாளில் பண்ணுறது தட் வாஸ் த பிகஸ்ட் சேலஞ்ச். ஐ திங்க் பிகாஸ் ஆஃப் ஹர் அந்த 5 days பிளான் பண்ணி சீக்கிரமாக முடிச்சு இட் வாஸ் ரெடி பை 5 days. 5 daysல இந்த படம் முடிச்சிருக்கு. ஓகே, வண்டர்ஃபுல். ஓகே ரோஹித், நீங்கள் சொல்லுங்கள். அவருக்கு தெரிஞ்ச ஒரே நடிகர் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அதோட முடிச்சிட்டாரு. இங்க பட்ஜெட்ல இருக்க ஒரே நடிகர் நடிக்கிறதுனா இப்போ நீங்க சொல்லுங்க. ஒன்று வந்து பிகாஸ் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணதுனால ஃப்ளெக்சிபிளாக யாராவது நடிக்கிறதுக்கு வேணும். எப்போனாலும் தூங்குறதுலாம் கூடாது. அவங்க வந்தால் நடிக்கணும், அவங்க இல்லைனா வேறு ஏதாவது பண்ணலாம், ஆனால் அங்கேயே தான் இருக்கணும். ஸோ ஒரு அடிமை மாதிரி ஒரு நடிகை வேணும்னா நான் தான் இருக்கணும். ஸோ ஒரு அடிமை நடிகர் தான். எவ்வளோ ஃப்ராங்காக சொல்லி அடிமை. ஸோ அது சொன்னால் எழுந்து நடிப்பேன். அவங்க இல்லையா, ஆமாம் அவங்க இல்லையா அங்கேயே கீழே படுக்க எல்லாமே பண்ணும். அவங்க வந்து லைட்டும் பிடிக்கணும், நடிக்கவும் செய்யணும், ஏதணும், எல்லாமே பண்ணணும். எல்லாரும் என்ன கேப் கிடைக்கும் போது நடிச்சு முடிச்சிடணும். ஏன்னா அவங்க வந்து நடிச்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க, அங்கே கிடைக்கிறது தான், அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஆமாம், ரொம்ப அநியாயமாக இருக்குல்ல. என்னன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட் வேறு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. புல்லட் ஓட்டணும்.
படத்தில். ஓ, ஸோ அதனால அந்த புல்லட் ஓட்டுற மாதிரி ஹீரோயின் வேணும், கதைக்கு ஏற்ற மாதிரி ஹீரோயின் வேணும். ஒரு அவங்க சொன்ன அந்த வியர்ட்னஸ் இருக்கிறத வந்து ஒத்துக்கணும். ஏன்னா அந்த வியர்ட்னஸ் என்னன்னு நாங்கள் சொல்ல முடியாது. அதை அவங்க கிட்ட சொல்லும்போது அவங்களும் எல்லாரும் என்ன மேலே கீழே தான் பார்த்தாங்க. முதல்ல எங்கள் அம்மா கிட்ட தான் சொன்னேன். எங்கள் அம்மா ஆக்சுவலாக வந்துட்டு நீ கெட்ட வார்த்தை இல்லாமல் ஒரு படம் எடுனாங்க. ஸோ அந்த கெட்ட வார்த்தை இல்லாமல் எழுதின இந்த படம்னா இதுக்கு நீ கெட்ட வார்த்தை படமே எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஆனா படம் பார்த்துட்டு சந்தோஷப்பட்டாங்க. அப்படி என்னதான் இருக்கு அந்த படத்துல? அதுதான் நீங்க பார்த்தா weirdness என்னன்னா, அப்புறம் புல்லட் ஓட்டுறது பாக்குறவங்க எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புல்லட் ஓட்டுறது வந்து என் ஃபிளாட்ல தான் நானும் இவனும் பின்னாடி அந்த சைக்கிள் ஓட்ட கத்து கொடுக்குற மாதிரி அவங்க ஓடினாங்க, நாங்க பின்னாடியே ஓடணும். அவங்க ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்த உடனே கையெல்லாம் விட்டு ஓட்டினாங்களா, நான் படம் எஸ் படம் இருக்கு பண்றோம் படம் பண்றோம் அப்படின்ட்டு ஒரு பேரானந்தம் அடைஞ்சோம். இந்த மாதிரிலாம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய பில்டப் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ரொம்ப நிறைய பில்டப் கொடுத்துட்டாங்க. 5 நாள் மட்டும் தான் கொடுப்பேன், முடிஞ்சா முடிச்சுக்கங்க, இல்லாட்டி ஐ டோன்ட் கேர் அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. அப்படியெல்லாம் சொல்லல, அது அவங்க சொன்னது வந்து இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்கணும் அப்படிங்கறது. ஆக்சுவலி 2 எக்ஸாம்க்கு நடுவுல பண்ணின படம் இது. அதுதான் அந்த காரணம். அதுதான் காரணம். அது வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. இல்ல அந்த 2 எக்ஸாம் முன்னாடில இருந்து நாங்க ஆக்சுவலா எனக்கு 11th இருந்தே தெரியும் அவங்கள. இதை நான் முன்னாடியே ஒரு இன்டர்வியூல சொன்னேன். 11th இருந்து நீ நடிக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜா ஒரு காலேஜ் போகும்போது முதல்ல நடிப்பேன், சினிமானா என்ன அப்படின்ற மாதிரி மூஞ்சி வச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்கள மனசுல வச்சு அந்த கதை எழுதி இருக்கீங்களோ? அதையும் சொல்லலாம். அவங்க ஏதாவது ஒரு படத்துல காஸ்ட் பண்ணணும்னு தான் எங்க டீமுக்கு கதாபாத்திரம் நினைச்சு வேணும்ட்டு. ஆனா அது நிறைய படம் வந்து ஒரு மாதிரி டிக்னிஃபைடா நோ சொன்னாங்க. கதை பிடிக்கல தான், ஆனா இல்லடா அதெல்லாம் செட் ஆகுமான்னு தெரியல, அதோட ஒரிஜினல் ஆக்சென்ட்லாம் இல்லவே இல்லை, தயவு செஞ்சு நீ வந்து வேற ஏதாவது கதை எழுதிட்டு வா அப்படின்றது தான் அதோட அர்த்தம். அந்த மாதிரி. ஸோ 11th கேட்டபோது அப்போ வந்துட்டு இல்லவே இல்லைன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் பண்ணலன்னு சொல்லிட்டு வேற ஷார்ட் ஃபிலிம்ல ஷி ஆக்டட். அப்போ நான் கேட்டேன், என்ன நடிச்சிட்டேன் அப்படின்னா, இல்லை ஒரு ஃபேவராக நடித்தேன் அப்படின்னா. வேற படத்தில். ஸோ அப்புறம் நான் அது லாக் ஆகிட்டாங்க, நடிச்சுட்டாங்களே அதுக்கு மேலே சொல்ல முடியாது. அப்புறம் காலைல வந்துட்டோம், அதனால வந்துட்டாங்க. முதல்ல அவங்க சொன்ன மாதிரி புல்லட் ஓட்டுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய டாஸ்காக இருந்தது, சேலஞ்சர். ஆமாம், அதுதான் வந்து என்ன, அது பைக்கெலாம் ஓட்ட சொல்லி, அது சாதா பைக்கில் புல்லட் 190 kgs எங்கேருந்து நாமெல்லாம் ஓட்ட முடியுமா அப்படி இருந்தது. பட் அவங்க ஃப்ளாட் வாசலில் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக போய் நிறுத்தி போர் அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்லை ஸ்லைட்டாக டேர்ன் பண்ணலாம், அப்படி இல்லை திரும்புறேன் அப்படி சொல்லி அப்படியே ஸ்லோவாக போய் போட்டு செகண்ட் கியர் போட்டு வேணாம் நீ நிறுத்திடு போகிறோம் அப்படி. இல்லை செகண்ட் கியரோட நிறுத்தி சொல்லிட்டாங்க. தேர்ட் கியர்லாம் போட்டு கையெல்லாம் விட்டுலாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பில்லியன் வேற நான் உட்காரணும், இவன் போடுன்றான். அவன் போட்ட கீழே தான் நான் எனக்கு தான் நடிப்படும், அவங்க யாருக்குமே தெரியாது. ஸோ அவனோட புல்லட் தான் இது ஜாஸ்தி, ஏன்னா புல்லட் வந்து புல்லட் வந்து நாங்கள் ஷூட் பண்ண ஏரியா கொஞ்சம் கன்ஸ்டடான ஏரியா. ஸோ புல்லட் இப்போ உள்ளே வருமா இல்லையா அதுவே டவுட் தான் எங்களுக்கு. புல்லட் தான் ஷூட்டிங் நடக்கும். ஸோ அவன் அதுக்கே அவன் என்னோட யோசிப்பான். ஸோ அதெல்லாம் தாண்டி வி ஹேவ் டு கதையில புல்லட் ஒரு முக்கியமான கதாபாத்திரம். புல்லட் தான் வேணும் அந்த கதைக்கு. ஏன்னா நான் 4 வருஷம் அவங்களை நடிக்க கேட்ட மாதிரி 5 வருஷம் புல்லட் கேட்டிருந்தேன் வீட்டில். ரெண்டும் கட் சொன்னா கதை எழுதிட்டேன். ஸோ பெரும் போராட்டமா ஆமாம், பைக்கே கற்றுக்கல நான், புல்லட் கேட்டிருந்தேன் நான். ஓகே, கண்டிப்பாக இந்த கதையை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் இப்போ அதிகமாக இருக்குது. இசையை பற்றி சொல்லுங்கள். இது மாதிரி 2 ஸ்டோரிஸ்க்கு கம்போஸ் பண்ணியிருக்கேன். 2 படம். என்னென்ன படம்? மோஹித்தோட படம் அண்ட் குருஸ்மரன், அவர் தான் வந்து ஹனிமூனுக்கு போயிருக்காரு. ஹனிமூன் போனவரோட படம். ஹனிமூனுக்கு பயங்கரமான பப்ளிசிட்டி. ஹனிமூன் போனவரோட படம். ஸோ மோஹித்தோட படம் வெரி வியர்ட் ஹியூமர், ரொம்ப குவக்கியான ஒரு மூவி. அண்ட் குருவோட மூவியும் ரொம்ப குவக்கியான ஒரு ஹியூமர் இருக்கிற ஒரு மூவி தான். அதில் வந்து அர்ஜுன் அண்ட் ஷரத் 2 பேரும் நடிச்சிருக்காங்க. தீபக் இஸ் ஆல்சோ. பாடல்கள் இருக்கு அந்த குருவோட மூவியில் சாங்ஸ் இருக்கு. ஒரு சாங் கம்போஸ் பண்ணி. ஆமாம், அதுதான் வந்து அவியல் வந்து சவுண்ட் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ வெரி ரொம்ப காமிக்கலான ஒரு டேக் தான். நம்ம இயல்பாக பார்க்குற ஜென்ரலாக பார்க்குற சினிமாவில் பார்க்குற ஹியூமர் இருக்காது, ரொம்ப ஆஃப் பீட்டாக இருக்கும் ஹியூமர். ஸோ மியூசிக்கும் அதுக்கேற்ற மாதிரி குவக்கியா. ஹீரோயினுக்கு புல்லட்டில் பாடல் ஏதாவது இருக்கா? புல்லட் ஓட்டிக்கு அந்த மாதிரி ரொமான்டிக் மியூசிக் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் சேலஞ்சிங்கான விஷயம் ஏதாவது நீங்கள் ஃபீல் பண்ணி, அதாவது மற்ற ரெகுலரான படங்கள் பண்ணுறதுலேருந்து இது எப்படி வித்தியாசமாக இருக்குது? ஜஸ்ட் நாங்கள் படம் பார்க்கும்போது இருந்தது, லைக் ரீரெக்கார்டிங் பண்ணும்போது மோஹித்தோட மூவிக்கு வந்து
ஆக்ஷன் பேஸ்டாக ரீரெக்கார்டிங் கம்போஸ் பண்ணோம். ஸோ சும்மா அப்படி கண்ணு இப்படி அசையிறது, கை இப்படி, அதுக்கெல்லாம் மியூசிக் இருக்கும். ஸோ அண்ட் சின்ஸ் இட் இஸ் அ ராம்காம், பட் அந்த வியர்ட்னஸ் ஃபேக்டர் வந்துக்கிட்டே இருக்கும் படத்தில். ஆனால் லவபிளாக இருக்கும் மியூசிக். ஓகே சார், உங்கள் படத்தோட மியூசிக் பண்ணுறாரு இந்த படத்தில் ஒரு மியூசிக் டைரக்டர், அப்படி அவரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். ரகு தீக்ஷித். கார்த்திக் சொன்ன இண்டிபெண்டன்ட் இஸ் வெரி டேலண்டட். சொல்ல என்னோட நீங்கள் எப்படி அவரை தேர்ந்தெடுத்தீங்க? மற்ற மியூசிக் எனக்கு ஆக்சுவலி கார்த்திக் மூலியமாக தான் அறிமுகம் ஆக்சுவலி. ஸோ அந்த டைமில் கார்த்திக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாப்ல இந்த மாதிரி. எனக்கு ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் அந்த ஐடியாவே சுத்தமாக கிடையாது. ஸோ ஏதாவது கார்த்திக்கும் ட்ரை பண்ணிட்டோம், நானும் ஏதாவது ப்ராஜெக்ட் ஒன்று பேசிட்டு டக்குன்னு இது அமைஞ்ச உடனே பண்ணிட்டாரு. ஒரு 4 சாங் இருக்குது படத்தில், பிச்சிட்டார் வேறு லெவல். ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் தெரியும் தீக்ஷித் வேறு லெவல். ஓகே ஓகே. ரோஹித், நீங்கள் சொல்லுங்கள். மேபி உங்ககிட்ட இப்படி கேட்டேன்னா, உங்கள் படம் தான் இந்த 5 படத்துலேயே பெஸ்ட் படம் அப்படின்னு சொன்னேன்னா என்னென்ன விஷயங்கள் வச்சே சொல்லுவீங்க? இல்லை அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல அந்த மாட்டேன். ரிஸ்கே எடுக்க மாட்டீங்க. அந்த ரிஸ்க்லாம் நடக்கல. ஆனால் நான் ஆக்சுவலாக ரைட்டராக வரணுன்ட்டு தான் ரைட்டராக ஆசை. இருக்கிறதுனால அதான் இல்லை, ரைட்டராக வரணுன்ட்டு தான் ஆசை. இந்த படனால ஏதாவது தலைகீழ ஆயிடுமோன்னு ரொம்ப பயமாக இருக்குது. அதான். ஓகே, எந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு ரைட்டராக இருக்கிறதுனால எந்த மாதிரியான கதைகள் உங்களுக்கு பிடிக்கும்? இல்லை எந்த மாதிரியான கதாசிரியர்களை இல்லை எனக்கு நீங்கள் ரைட்டராக ரெஃபர் பண்ணி சொல்லுவீங்க? ஒரு விஷயம், கதைகள். என்னோட லைஃப்பில் நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த தான் நான் படமாக எடுப்பேன். பட் இது லைஃப்பில் நடக்கல. தயவு செஞ்சு இந்த காமெண்ட் என்ன சொல்றேன்னா, அந்த அஃபெக்ட் பண்ண ஒரு இமோஷனை வேற விதமா சொல்லுவேன், அவ்வளவுதான். அதுதான் என்னோட ஆசை. பிகாஸ் வேற எதுலயாவது நான் ஐயோ அம்மா தான் முதல் கேளுங்க. நான் சொல்றது என்னன்னா, அந்த இமோஷன் என்ன அஃபெக்ட் பண்ண இமோஷன். பட் கதை உங்களுக்கு இல்ல, கதை எந்ததான் கதை எந்த எங்க வீட்டுல முதல்ல தான் சொன்னாங்க, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லிடு, இதை நீ வந்துட்டு நிஜமாவே நிஜ வாழ்க்கையில நீ இப்படிப்பட்ட பையன் கிடையாது, சொல்லிட்டு வா இல்லாட்டி சோறு போட மாட்டேன்னாங்க. அதனால சொல்லிருக்கீங்க. சோத்துக்கு பயந்து தான் நான் சொல்லிட்டேன் நான். ஓகே. ஸோ 11th இருந்து உங்களுக்கு அவர் தெரியும்னு, இப்போ அவர் சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு? டிஸ்க்ளைமர்லாம் வாங்கிட்டு தான் நான் இங்க உள்ள வந்திருக்கேன். அதனால நீங்க வந்து என்கிட்ட இருந்து வரதும் சென்சர் ஆகி தான் வரும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் ஓகேவா? இப்போ கேளுங்க. ஸோ சொல்லுங்க, 11th இருந்து உங்களுக்கு அவரை தெரியும், அதனால இப்போ அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கு, இல்லை நம்பலாமா வேண்டாமா, இல்லை நாங்கள் எங்களோட சொந்த ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணிக்கலாம்? இல்லை கண்டிப்பாக அவர் சொன்ன மாதிரி வந்து அவர் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பார். அதில் எடுத்து அவர் படத்தில் வர மாதிரி அவர் பார்த்துப்பாரு. லைக் ஹி செட், அவர் அந்த இன்சிடென்ட்டையே வைக்கலனாலும் இமோஷன் வெளிப்படுற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். அவர் எழுதி கொடுத்ததை கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஆமா சார், இந்த டீம் பார்த்தேன் படமா போட அப்படி என்னதான் பண்ணுறீங்க, என்னதான் இருக்கு அந்த படத்தில் அந்த மாதிரி. சார், இப்படிப்பட்ட ஒரு கலகலப்பான டீம் ஒவ்வொரு கதையும் பற்றியும் பேசும்போது அதுவே ஒரு 2.5 மணி நேரம் படம் மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி படங்கள் தயாரிக்கிறதுல என்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? சேலஞ்சஸ் வந்து என்னென்னா, ஆடியன்ஸ்ட்டை ரீச் பண்ண வைக்கிற விஷயங்கள் தான். அதாவது வந்து ஏன்னா எப்படி நம்ம ஆடியன்ஸை போய் இதை ப்ரெசென்ட் பண்ணி அவங்கள தேட்டருக்கு வர வச்சு படம் பார்க்க வைக்கணும். ஸோ இதுவே எங்களுக்கு வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ஃபஸ்ட்டு பெஞ்ச் டாக்கீஸ் பண்ணப்போ வந்து நாங்களே தான் வந்து டேரெக்டாக தேட்டரை பேச, லைக் சத்யம் தேட்டர், பிவிஆர், அவங்களெலாம் டேரெக்டாக பேசி அவங்களுக்குலாம் வந்து ஓகே பண்ணி பார்ப்போம், பட் ஆனால் ரொம்ப கம்மியான ஸ்க்ரீன்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி மேபி ஒரு 1 வீக் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. பட் அது ஒரு 3 வீக்ஸ் வரைக்கும் போச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. பட் ஆனால் ரொம்ப கம்மியான தேட்டர்ஸ். ஸோ பட் ஆனால் அதோட நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ்னால தான் இப்போ இதை வந்து இப்போ தேனாண்டால் ஃபிலிம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. தேனாண்டால் ஃபிலிம்ஸ் வந்து இப்போ லைக் நம்ம தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து அவர் அந்த படம் பார்த்துட்டு ரைட்டாகவே வந்து நாங்கள் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போது மிகப்பெரிய லெவலில், ஐ மீன் எங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம். என்னன்னா வந்து ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாடு ரிலீஸ் ஆகுது, ப்ளஸ் கேரளாவில் ரிலீஸ் பண்ண போகிறோம், அண்ட் ஓவர்சீஸ்லேயும் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு பெரிய ஸ்கேல் வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயம். ஸோ எல்லாருமே கேட்டுக்கிறது என்னென்னா, இது வந்து என்ன சொல்கிறது, இந்த எல்லா யங் டீமோட சொன்ன மாதிரி ஒரு வியர்டான படங்கள் எல்லாம் இருக்குது. கண்டிப்பாக இட் வில் என்டர்டெயின் யூ. அதாவது யார் பார்த்தாலும் அந்த படம் வந்து ரொம்ப ஜாலியாக, அதே நேரத்தில் ஒரு ஃபில்ம் மேக்கிங், ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அதுலேயும் புதுசாக நிறைய விஷயங்கள் இருக்கும். திஸ் ஃபில்ம் வில் டெஃபினெட்லி என்டர்டெயின் யூ. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பார்த்து இது சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினாங்கன்னா இந்த மாதிரி இன்னும் நிறையா கதைகள், நிறைய புது ஃபில்ம் மேக்கர்ஸ், நிறைய டீம் வருவாங்க. உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்க்ஸ் டு கலைஞர் டிவி ஃபார் கிவிங் இஸ் அ குட்
மார்க்கெட்டிங். ஆந்தாலஜி மூவின்னு ஃபஸ்ட்டு இந்த படத்தை பற்றி சொல்லும்போது சொன்னீங்க பல கதைகளோட கோர்வை, அதே மாதிரி பல திறமையானவர்களுடைய கோர்வை தான் இந்த படத்தில் வந்து ஒரு மேடையை அமைச்சு கொடுத்துருக்கீங்க. அவங்கள ஒன்றா கொடுத்து ஸோ வெற்றி படமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ.